மேல மேல இருக்கு பாரு. கழுத்துல இருக்கு பாரு. போச்சு. கிளாஸ் கொடு. இவன் என் மனைவி ஈஸ்வரி. வணக்கம். அது என் பையன். வணக்கம் சார். வணக்கம். அவ என் மருமக. வணக்கம். இவங்க 2 பேரும் என்ன அண்ணன் அண்ணி. வணக்கம். பொண்ணு ரெடி ஆயிடுச்சுங்களா? ரெடி ஆயிட்டு இருக்கா. ரமா, ஸ்வீட் எடுத்துட்டு வாமா. அப்புறம் இந்த பிரயாணம்லாம் எப்படி இருந்தது? கார்ல தான் வந்தோம், அதனால ஒன்றும் சிரமம் இல்லைங்க. ஆனா காலை கொஞ்சம் மடக்கி உட்காந்துட்டு வந்ததுனால கொஞ்சம் கால் தான் வலிக்குது. அது ஒண்ணும் இல்ல, வயசாயிடுச்சு இல்ல, அதான். எடுத்துக்கோமா. தேங்க்ஸ். ஆனந்த், ஸ்வீட் சாப்பிடுங்க. இல்ல வேணாம். சாப்பிடுங்க. வேணாம் உத்ரா. உள்ள போய் பொண்ண பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். என்ன பொண்ணை காட்டுறதுக்கு இவ்ளோ பில்டப் பண்றாங்க? இந்த பாரு, உனக்கு வேணும்னா நீ உள்ள போய் பார்த்துட்டு வா. அப்படி ஒன்றும் எனக்கு அவசரம் இல்லை. ஒருவேளை பொண்ணு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நான் உள்ள போய் பார்க்குறேன். என்னவோ பண்ணி தொலை. அம்மாடி, இவங்கதான் மாப்பிள்ளையோட அம்மா. நமஸ்காரம் பண்ணி. இந்த அம்மா பூவை வச்சுக்க. நல்லா இருமா, நல்லா இரு. சரி உட்காருமா. சீக்கிரம் ரெடி ஆகு. சரிங்க, நான் ஹால்ல இருக்கேன். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஏங்க, உங்க கூட வந்த பொண்ணு யாருன்னு சொன்னீங்க? அது என் பையன் ஆனந்தோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா எப்படிங்க? உங்க பையன் கூட படிச்சவளா? நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு தெரியுது. அவங்க குடும்பம் திருநெல்வேலியிலே ரொம்ப பெரிய குடும்பம். அவங்க அப்பா அண்ணாச்சிய தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவ்வளோ நல்ல குடும்பம். இவதான் தெரியாதனமா ஒரு பையனை நம்பி அவன் கூட பழக போய் அவ கண்ணெதிரிலேயே அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கி ஒரு பெரிய ஆபத்துல மாட்ட இருந்தா. அந்த நேரத்துல எங்க ஆனந்த் தான் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அப்படிதான் அந்த பொண்ணு எங்களுக்கு பழக்கம். ஆனந்த், பொண்ணு வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. அதான் நான் அப்பவே சொன்னல, போயிட்டு வான்னு. உங்க அம்மா வேற உள்ள இருக்காங்கல்ல. இன்னும் உன் இஷ்டம். பரவாயில்ல, இப்பவே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அக்கா, நான் பொண்ணு போய் பார்த்துட்டு வரேன். சரி, நீ போயிட்டு வா. இங்க பாருங்க, இத இவ்வளவு வெளிப்படையா சொல்ல காரணமே வேற எந்த தவறான எண்ணமும் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான். எல்லாம் நடந்தபடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏங்க, என்னங்க சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு கூட கூட்டிட்டு வரதுக்கு வேற ஒரு நல்ல ஆளே உங்களுக்கு கிடைக்கலையா? உத்ராவான் கத்ராவான் இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கட்டவளை எல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வரீங்க? இங்க பாருங்க, கூட்டிட்டு வந்ததுதான் கூட்டிட்டு வந்தீங்க. அடுத்த தடவை நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வராதீங்க. உத்ரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உத்ரா, தெரியாம. உத்ரா, உத்ரா, என்னங்க நீங்க? அதுக்காக எங்களை எதுவும் கேட்க வேணாம்னு சொல்றீங்களா? போங்க. என்னமாச்சு? ஏன் அழுதுட்டு வரா? தெரியலையேப்பா. என்ன உத்ரா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? சொல்லு உத்ரா, உள்ள யாராவது ஏதாவது சொன்னாங்களா? கேக்குறேன்ல, என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலையேன். உள்ள என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்லடா, அது வந்து என்னம்மா நடந்தது? அவன் அழுதுகிட்டு இருக்கா? இல்லங்க, சம்மந்தி அம்மா உத்தரவை பத்தி கேட்டாங்க. நான் நடந்ததை சொன்னேன்.
அதுக்கு அவங்க சொல்லுமா, அவங்க என்ன சொன்னாங்க? அது வந்து அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ண ஏன் கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அது உத்தரா காதுல விழுந்துருச்சு. ஏங்க, பெரிய மனுஷன் நீங்க, எதை எப்படி பேசுறது உங்களுக்கு தெரியாதா? தம்பி, முதல்ல நீங்க எங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு நடங்க. ஏன் அப்படி நான் என்னங்க தப்பா நடந்துக்கிட்டேன்? ஆனந்த், பொண்ணு பார்க்க வரும்போது துணைக்கு இன்னொரு பொண்ணையா கூட்டிட்டு வருவீங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு அந்த தாங்குறீங்க. பொண்ணை குடுக்க போற நாங்க அதையெல்லாம் யோசிக்க மாட்டோமா? அப்போ நாங்க 2 பேரும் பழகிறத வச்சு நீங்க சந்தேகப்படுறீங்க? ஆமா, நீங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே அப்படிதான் தோணுது. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அம்மா, நீங்க சும்மா இருங்கம்மா. இப்பவே இப்படி எல்லாம் பேசுறாங்க. நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உத்தராங்கிற பெரிய மறந்துன்னு சொல்லுவாங்க. டேய் ஆனந்த், அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. அம்மா, இல்ல நம்ம சரி வராது. வாங்கம்மா. டேய் ஆனந்த், டேய் ஆனந்த், நில்றா. அம்மா சும்மா இருங்கம்மா. இந்த பொண்ணு தேவையில்லை எனக்கு. டேய், நான் சொல்றத கேளு. நீ என்னடா இவ்வளவு அதிக பிரசங்கத்தனமா இருக்க? டேய் ஆனந்த், பாவம்டா அந்த பொண்ணு. நீ சும்மா இருக்கா? நான் வேணாம்னு டேய், சொல்றேன். டேய், சொல்றது கேளுடா. அப்பா நீங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இவ்வளவு வேணாம்னு சொல்றல. சொல்றேன். அம்மா, வேணாம். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். டேய் டேய், ஆனந்த், ஆனந்த், ஆண்டி, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஆண்டி. என்னம்மா இவன்? என்னால தான் என்ன என்னம்மா பிரச்சனையும். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவர்கிட்ட இல்லம்மா பேசலாம். வேணாம். நான் சொல்றத கேளு. இங்க வா. இனிமே இது சரி வராதுமா. ஐயோ, வா போலாம். ஒரு நிமிஷம் வா இருங்க. போலாம். இல்லம்மா. இல்ல. ஆமா. எங்க இருந்து வந்தாலும் வந்தா குடிய கெடுத்துட்டு போயிட்டா. என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போயிட்டா. அவ நல்லா இருப்பாளா? நாசமா போயிடுவா. நல்லாவே இருக்க மாட்டா. கொஞ்சம் அமைதியா. உத்ரா, நில்லுமா. உத்ரா நில்லு. ஏய் உத்ரா, அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சா? இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஏய் இங்க வா. ஏன் பேச மாட்டேங்கற? ஏன் இப்படி அழுற? என்ன நடந்தது? சொல்லு உத்ரா. உத்ரா, இங்க வா. நான் சொல்றத கேளு. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. என்ன நீ இதுக்கு போய் அழுதுட்டு இருக்க? சக்தி, உட்காரு. முதல்ல இப்படி உட்காரு. சீக்கிரமா இங்க வாயே. நல்ல பொண்ணு. சாரி ஆண்டி, ஏய், விடு. என்னால தானே உங்களுக்கு இது எப்படி நாட்டுல பிரச்சனையும் பெருசா இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. இதுக்காக நீயே தயவு செஞ்சு சந்தேகப்படுற. என்னாச்சு? பாரு, உத்ரா அழறா. உத்ரா, என்னாச்சு? என்னாச்சு கீதா? இல்ல சக்தி, போன இடத்துல எல்லாரும் நல்லபடியா தான் பேசிட்டு இருந்தாங்க. பொண்ணோட அம்மா உத்தராவை பத்தி கேட்டிருக்காங்க. அவங்க எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு அம்மா உத்தராவை பத்தி உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. உடனே அந்த அம்மா அதிர்ஷ்டம் கெட்டவெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு வெடுக்குன்னு கேட்டுட்டாங்க. அத உத்தரா கேட்டுட்டா. அத தெரிஞ்சு ஆனந்த் டென்ஷன் ஆகி சத்தம் போட்டுட்டான். பொண்ணையே பார்க்காம நாங்க கிளம்பி வந்துட்டோம். என்னால தானே இப்படி ஆச்சுன்னு உத்தரா அழுதுகிட்டே இருக்கா அப்பையிலேருந்து. இதெல்லாம் எதிர்பாராம நடந்துருச்சு. அதுக்கு யாரை குறை சொல்லி என்ன பண்ணுறது? அமையணும்னு எழுதியிருந்தா கட்டாயம் அமைஞ்சிருக்கும். யாருக்கு யாருங்கிறது கடவுள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனந்துக்கும் அந்த பொண்ணுக்கும் எழுதப்படல. அதனால்தான் அது அமையலையோ என்னமோ. அதான் இதுல உத்ராவையும் அந்த பொண்ணையும் இல்ல அவங்க அம்மாவையும் குறை சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சக்தி, தப்பா நினைச்சுக்காதம்மா. சும்மா இருந்த பொண்ண கூட்டிக்கிட்டு போய் சங்கடப்படுத்திட்டோம். என்னம்மா இது? நான் இவ்வளவு தூரம் சொல்லி கூட நீங்க இந்த மாதிரி பேசினா எப்படி? என்ன ஆனந்த், நீ தானே உத்ராக்கும் ஃபேமிலிக்கும் சமாதானம் சொல்லணும். அதை விட்டுட்டு நீயே அப்செட் ஆனா எப்படி? இருங்க, நான் போய் உத்ராவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன். உத்ரா, என்ன உத்ரா இது? உனக்காக அத்தனை பேரும் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு அழுதுட்டு இருந்தா அவங்க எப்படி நிம்மதியா ஊருக்கு போக முடியும்? கண்ணை தொடச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து நல்லபடியா பேசு.
நீ அழறத பார்த்து உன் ஃப்ரெண்டு ஆனந்த் அவங்க ஃபேமிலியில எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வா வந்து அவங்க கூட பேசு. வா. சாரி உத்ரா. பரவாயில்ல ஆனந்த். சரி நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல வேண்டாம்மா, நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்ல. நீங்க உத்தரவா பத்திரமா பாத்துக்கோங்க. நாங்க பாத்துக்கிறோம். அம்மா வீட்டில் யாரும் இல்லையாம்மா? அவங்க எல்லாம் அண்ணாச்சி பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. வந்தா நாங்கள் வந்து போனோம்னு சொல்லுமா? கண்டிப்பா சொல்றேன். சரிம்மா நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு வர சரிம்மா, சக்தி. உத்தரவாதையும் மனசுல வச்சுக்காதேன்னு கிளம்புறோம். போயிட்டு வரோம். கிளம்புறேன். உத்தரா எங்க? அவ அழுதுகிட்டே மேல ஓடி போயிட்டா. ஏ நீ இரு. உத்தரா, உன்னை போய் அதிர்ஷ்டம் இல்லாதவன் சொன்னது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? சொல்ல போனா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதனாலதான் இன்னைக்கு ஆனந்துக்கு பொண்ணு பார்க்க போனது நல்லபடியா முடியாமையே போச்சு. புரியல. போன இடத்துல எல்லாமே நல்லபடியா நடந்திருந்தா உன் ஆனந்த் உனக்கு கிடைச்சிருப்பானா? அப்படி ஏதாவது நடந்திருந்தா அதுதான் உன்னோட துரதிர்ஷ்டம். சக்தி, உண்மைய சொல்லு, உனக்கு ஆனந்த் மேல ஆசை இல்ல? அவன் மேல அப்படி ஒரு ஆசைய வச்சுக்கிட்டு எதுக்காக மறைச்சிட்டு இருக்க? இல்ல அது அது வந்து இந்த வந்து போயெல்லாம் வேண்டாம். நான் வெளிப்படையா கேட்ட மாதிரி நீயும் வெளிப்படையா பேசு. இது பாரு, உனக்கு ஆனந்த பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இது ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட கூட சொல்லாம மறைச்ச? எவ்வளவு நாள் தான் உன்னோட ஆசைகள்லாம் உனக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு உன்னையே ஏமாத்திட்டு இருப்ப? இதுவே போன இடத்துல எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருப்ப, அப்படிதானே? இல்ல, அவனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். யாரு அவனா? பார்த்த. அவன் உன்னை பார்த்ததையும் பார்த்த, நீ அவனை பார்த்ததையும் பார்த்த.
காதலுங்கிறது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, கண்ணிலேயே தெரிஞ்சிடும். சரி விடு, இனிமேலாவது சந்தோஷமா இரு. உன்னை ஆனந்தோட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சக்தி, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், போதுமா? அத கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுறது. இப்படியே சிரிச்சுக்கிட்டே முகத்தை கழுவிட்டு வா, 2 பேரும் சாப்பிடலாம். என்ன? இவ எதுக்கு இங்க வந்தா? சுகந்தி, நல்லா இருக்கியா சுகந்தி? வா உள்ள வா. இதான் உங்க வீடா? வா உட்காரு. நல்லா இருக்கு. உட்காரு உட்காரு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? ஒண்ணும் இல்ல, எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கேனா, எங்கேயுமே போறது இல்ல. அதான் சும்மா உன்னை பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். நீ ஏன் அந்த பக்கம் வரவே மாட்டேங்கிற? அங்க வந்து அந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கா? நீ எது கொடுமைன்னு சொல்ற? அதான் அங்க 2 பேர் இருக்காளுங்களே, மாமியார் மருமகன்னு. மாமியார் மருமகளை தாங்குறதும் மருமக மாமியார தாங்குறதும் பத்தாததுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க நாட்டாம மாதிரி இருக்காளே அந்த சக்தி, அவளை தாங்குன்னு தாங்குறது. பாப்பா பாப்பா, இதெல்லாம் பாக்குறதுக்கே கொடுமையா இருக்கு. இதெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு பில்டப் வேற பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு பத்திக்கும் தலைவலிதான் வரும். அதனாலதான் நாங்க வரதே இல்ல. சுகந்தி, என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு போற உனக்கே இப்படி இருக்குன்னா, நான் அங்கேயே அவங்க கூடவே இருக்கனே, எனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டம்தான். என்னாலெல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு 2 நாள் கூட அங்க இருக்க முடியாது. அச்சோ, அதுலயும் உங்க மாமியார் இருக்காங்களே, அவங்க மருமக புராணம் தான். எப்ப பார்த்தாலும் தேன்மொழி தேன்மொழி தேன்மொழி. அப்படி அந்த தேன்மொழி என்னதான் அவசியம் பண்ணிருக்காளோ. ஆமா ரமாமணி, தேன்மொழிய நீ சாதாரணமா நினைச்சிராத. அவ ஒரு ஊம குசும்பி. அவ அமைதியா இருக்கிற மாதிரி நடிச்சு எல்லாரையும் கவுத்துருவா. அந்த இம்சையெல்லாம் பார்த்து சகிக்காம தான் என் புருஷனை இந்த ஊருக்கு நான் போராடி கூட்டிட்டு வந்துட்டேன். என் நேரம் அதுங்க இங்கேயே வந்து தொல்லை பண்ணுதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சக்தி எதுக்கு எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு சோறு போட்டுட்டு இருக்கானே தெரியல. அவளுக்கு என்ன அப்பா அம்மா இருக்காங்களா, இல்ல புருஷன் தான் இருக்கானா, இல்ல புள்ள குட்டிங்க தான் இருக்காங்களா? அவ ஒரு ஒண்டிக்கட்ட தானே. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். சக்திக்கு தான் யாரும் இல்ல, அதனால எல்லாரையும் உட்கார வச்சு சோறு போடுது. ஆனா உன் மாமியாரு எப்ப பார்த்தாலும் தேனு தேனு தேனுன்னு அவங்கள பத்தியே பேசுறாங்களே. 2வது மருமகன் ஒருத்தி இருக்கல, உன்னை பத்தி அவங்க நினைக்கவே இல்லையே. இவளுங்க ஆட்டத்தை எப்படியாவது அடக்கணுமே. அதெல்லாம் அடக்கவே முடியாது. அவங்க மடிப்பேச்சு எடுக்கிறது என்ன, மாரியாத்தா கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது என்ன. ஏன் இப்ப நீ கூட தான் ஒரு மருமகன் இருக்க. உன்னை கூப்பிட்டா நீ வந்து பிச்சை எடுக்க மாட்டேன்னு சொல்வியா, இல்ல பொங்கல் வைக்க மாட்டேன்னு சொல்வியா? ஆனா உன்னை கூப்பிடவே மாட்டாங்க. அதுலயும் அந்த சக்தி இருக்கே, அதுக்கு ஒரு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எதுவும் ஞாபகம் இல்ல. எப்ப பார்த்தாலும் கதிர்வேலைங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கு. சுகந்தி, இப்போ கதிர்வேலு தேன்மொழி புருஷன் தானே, அவங்க கூட அப்படி தேடுறது இல்ல. இந்த சக்தி என்னமோ அவ புருஷன் காணாம போன மாதிரி கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கா. அட நீ வேற, அவர் இருந்ததன கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படின்னா அன்னைக்கு நீ சொன்னது உண்மைதானா? இருந்தாதான் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாருல்ல. பொம்பளைங்க அவங்களே தேடி புடிச்சு வந்துட்டாங்க. ஆம்பளை அவர் எப்படி வராம இருப்பாரு? ஆமல்ல, ஏதாச்சும் பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ரமாமணி, முதல்ல அந்த தேன்மொழியை வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். அது எப்படி சுகந்தி முடியும்? இப்படி செஞ்சா முடியும். எப்படி? நான் சொல்றதெல்லாம் புரியுதா? அதுக்கப்புறமா
என்ன ரமாமணி இவ்வளவு தேடி வீட்டுக்கு வந்திருக்க? நீ என்ன அவகிட்ட ஏதோ ஓதிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க 2 பேரும் சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். நீ வேற திடீர்னு வந்திருக்க. 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்றீங்களா? ஏங்க வந்தது வராததுமா ஆரம்பிக்காதீங்க. அவ ஏதோ திடீர்னு வந்திருக்காளேன்னு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். இவள வச்சு நான் என்ன பிளான் பண்ண போறேன்? ஏய், நீ எப்படியாவது இருந்துட்டு போ. இவ ஒரு இன்னோசென்ட். இவளையும் கெடுக்காம இருந்தா சரி. நீங்க உள்ள போங்க. சரி சுகந்தி, நான் கிளம்புறேன். இரு, நான் போய் ஃபோன் நம்பர் எடுத்துட்டு வரேன். இரு நீ ஃபோன் நம்பர் கொடுத்துடுவ, நான் எப்படி பேசுறது? வரேன் இரு. ரமாமணி, இந்த செல்போனை வச்சுக்கோ. இதான் என் நம்பர். நான் சொன்ன மாதிரி பேசு. செல்ல பத்திரமா வச்சுக்கோ. அப்பப்ப அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சொல்றேன். சரி, நான் போயிட்டு வரேன். அவர் ஏதோ சொன்னாரு. அவர் கிடக்குறாரு, பொழைக்க தெரியாத மனுஷன். சரி, நீ புறப்படு. உடனடியா நான் சொன்ன மாதிரி பேசிட்டு என்னன்னு எனக்கு தகவல் கொடு. சரியா? சரி, போயிட்டு வரேன். சக்தி, இதுதான் உனக்கு விழப்போற முதல் அடி.